ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? தங்கம், சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒன்னும் புரியலம்மா. என் புள்ள சரவண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச அதிர்ஷ்டம் பண்ண அம்மா நான் தான் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேம்மா. ஆனா இப்போ அந்த பெருமையும் சந்தோஷமும் மண்ணோட மண்ணா போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. ஆண்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க எல்லாம் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கணும் தங்கம்? இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? நீயும் என் பிள்ளையும் சேர்ந்து இந்த உலகத்துல யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனே. ஆனா இப்போ அந்த கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்போ என் பிள்ளை எந்த நிலைமையில இருக்கிறான்னு தெரியுமா தங்கம்? பிரிஞ்சு போன நீ திரும்பவும் வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டு கோயில்ல ஆணிக்கால் செருப்பை போட்டுட்டு நடந்திருக்கான். அப்போ நீ அந்த கோயிலுக்கு வந்திருந்தியாமே தங்கம்? ஆமா ஆண்டி, நான் வழக்கமா போவனே. ஏன் தங்கம், நீ பாக்குறப்ப அவன் ஆணிக்கால் செருப்பு போட்டுக்கிட்டு நடந்தான்ல, அத பார்த்ததும் உன் மனசு துடிக்கலையாமா? ஆண்டி, என் பிள்ளைக்கு காலெல்லாம் ஆணி குத்தி புண்ணா இருக்கு. அதை விட நீ அவனை கண்டும் காணாம போனதை நினைச்சு அவன் மனசும் புண்ணா போயிடுச்சு. கால் வலிய விட மனசு வலிய தாங்காம என் புள்ள கதறி அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். நீ அவனை பார்த்ததும் அன்பா அனுசரணையா 2 வார்த்தை பேசியிருந்தன்னா அவன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கும்லம்மா. என்ன தங்கம், நீ அத பண்ணாம விட்டுட்டியே. ஆண்டி, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இன்னமும் என்ன அன்பாவும் அனுசரணையாவும் பேச சொல்றீங்க? நான் தான் பேச வேண்டிய எல்லாத்தையும் நீங்களும் சரவணனும் என் வீட்டுக்கு வந்தப்பவே தெளிவா பேசி அனுப்பிட்டீங்க. ஏன் தங்கம், உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? இல்ல ஆண்டி, என்னோட முடிவு டைவர்ஸ் தான். உங்க பையன் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி புத்தி கெட்டத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இதெல்லாம் நான் உங்க புள்ள கிட்ட சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டி, நீங்க தான் அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். தங்கம், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நான் போனை வைக்கிறேன். தங்கம் தங்கம், நானே இட்டால் அது நடந்து விட்டால் அப்பா, அப்பா, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, தர்மம் பண்ணு தாயே. அம்மா, அம்மா, தர்மம் பண்ணு தாயே. அம்மா, 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 ஏய் மீனா, அம்மா, மீனா. மீனா கிட்ட நம்ம நடிப்பு திறமையை கொஞ்சம் காட்டலான்னு பார்த்தா தத்தி புண்ணாக்கு பயந்து ஏந்து ஓடி போச்சே. வந்து அப்பாவை பாருங்க சொல்றேன்ல. வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறவள வம்படியா இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க.
உங்க அப்பா என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி?